வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்றைக்கி நம்ம பாலிட்டி டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 1 எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 15 தேர்வுகளுமே ரொம்ப முக்கியமான தேர்வுகள் தான். இந்த 15 தேர்வு முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக படித்து தேர்வு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இந்த தேர்வை சிரமமாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு டாப்பிக்காக பிரித்து 15 தேர்வுகளாக வைக்கிறேன். இந்த 15 தேர்வுகளும் முடிஞ்ச உடனே நம்ம ஹிஸ்ட்ரி போவோம். ஹிஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட பாலிட்டி சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம பார்ப்போம். முடிந்த வரைக்கும் அதை நான் ஒரே பார்ட்லேயே போடுற மாதிரியே பார்க்குறேன். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போதான் அந்த டெஸ்ட் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் தான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மூலம் ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கான டாபிக் என்னென்னா அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். நம்ம ஷெட்யூல் படி ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம். அடுத்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நமது அரசியலமைப்பின் முகவுரை யாரால் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், பண்டிதர் நேரு. இதில் நமக்கு சரியான ஆன்சர் எதுனா பண்டிதர் நேரு, ஆப்ஷன் டி தான். நம்மளுடைய முகவுரையானது பண்டிதர் நேரு அவர்கள் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ பாருங்கள்: ராஜேந்திர பிரசாத் யார்? அரசியலமைப்பின் நிரந்தர தலைவர். அடுத்து மகாத்மா காந்தி. காந்தி நினைத்தது போல் அரசியலமைப்பு அமையவில்லை அப்படின்னு நிறையா பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர். இவர் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் இருந்திருப்பார். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 1955 காங்கிரஸ் கட்சி சமதர்ம சமுதாயம் அமைத்தல் எனும் தீர்மானத்தை எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமதர்ம சமுதாயம் அமைத்தல் எனும் தீர்மானத்தை எங்கே நிறைவேற்றியிருப்பாங்கன்னா ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் நிறைவேற்றியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்கள்: நம் அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமானதாகவும் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரிதான். அடுத்து கூற்று 2 பாருங்கள்: மத்திய மாநில உறவுகள் குறித்த பிரிவுகள், அடிப்படை உரிமைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், நிர்வாக செயல்முறை விவரங்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது. கூற்று 2ம் சரிதான். அடுத்து கூற்று 3 பாருங்கள்: நமது அரசியலமைப்பை உருவாக்கிய மேதைகள் எந்த அரசமைப்பு மூலங்களையும் பெறாமல் இந்திய நடப்பை கொண்டே எழுதி முடித்துள்ளனர். அப்படியா? எந்த அரசமைப்பு மூலங்களையும் பெறாமலா எடுத்தாங்க? கிடையாது. கூற்று 3 தான் தவறு. அரசியலமைப்பை உருவாக்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு நாடுகளில் உள்ள அரசியலமைப்பெல்லாம் திரட்டி அதில் இந்தியாவிற்கு தேவையான சில கூற்றுகளெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் சில திருத்தங்களை மேற்கொண்டு தான் நம்ம அரசமைப்பில் வச்சாங்க. முழுமையாக வெளியிலேருந்து எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம அரசியலமைப்பை உருவாக்கும் போது நம்மளாக உருவாக்கின நிறைய விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நிலப்பரப்பு அதெல்லாம் ஒத்து போகிற மாதிரி இருந்த சில விஷயங்களை பிற நாடுகளில் இருந்து கலெக்ட் பண்ணாங்க. அப்போ 3க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. கூற்று 3 மட்டும் தவறு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். அப்போது 1 ஒத்த கருத்து உருவாதல். ஒத்த கருத்து உருவாதல்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. இது 2. அடுத்தது பாகுபாடு. பாகுபாடுனா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாகுபாடு. 3. அடுத்து 4 பிரிவு 14. இது நமக்கு தெரிஞ்சது தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது 4. அடுத்து 5 பாருங்க. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. இப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 1க்கு 5. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 3 புதிய வார்த்தைகளான சமதர்மம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு ஆகியவை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி. 42வது சட்ட திருத்தம் 1976 தான்.
இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டத்திருத்தத்தின் மூலியமா ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்துருப்பாங்க. அதனால தான் இந்த 42வது சட்டத்திருத்தத்தை சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு சட்டத்திருத்தத்தில் சேர்த்தல் நீக்குதல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு சட்டத்திருத்தத்தில். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்க. முகப்புரையை அடையாள அட்டை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கொஷின், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடிக்கடி. முகப்புரையை அடையாள அட்டை என்றவர் யார்னா என்ஏ பல்கிவாலா தான். இந்த பல்கிவாலா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராமத்துலலாம் கறவை மாடு வச்சுருக்கவங்க வந்து பாலை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பாங்க, கடையிலையோ இல்லை வீட்டிலையோ சேர்ப்பாங்க. அப்படி அந்த கடையில் பால் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அதில் அவங்கவுங்களுக்கான கணக்கு வழக்குகளை எழுதிப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை லிட்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத குறித்து வச்சுப்பாங்க அந்த அட்டையில். நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடையாள அட்டை அப்படின்னாலே பால் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். பல்கிவாலா அப்படின்னு ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 7. அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும். எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலானது என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, எம் இதயதுல்லா. இவர் யார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். நம்ம ஸ்கூல் புக்கு 10th கொடுத்துருப்பாங்க இவரை பற்றி. இவர் பேரை சொன்னாலே நம்மளுக்கு 1969 தான் ஞாபகம் வரும். ஏன்னா குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் ஒரே நேரத்தில் காலியாக இருந்தால் அந்த இடத்த யாரால் மட்டுமே ஃபில் பண்ண முடியும்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இந்தியாவில். அப்போ தான் எம் ஹிதயத்துல்லா வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அப்போது அவரை குடியரசுத் தலைவராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 8. முதலாக முகப்புரையுடன் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முகப்புரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் நூன்முகம்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னுரை, கதை சுருக்கம், வழிகாட்டி அப்படிலாம் இந்த முகப்புரையை சொல்லுவாங்க. அப்படி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போதே முகவுரையும் சேர்ந்தே தயாரித்து உருவாக்கப்பட்ட முதல் அரசியலமைப்பு எதுனா அமெரிக்கா தான். ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது தான் அதே போல் நம்ம இந்தியா உருவாக்கியிருக்கோம். அடுத்த கொஷின் பாருங்கள். 9. ரொம்ப ஃபேமஸான கொஷின், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 6th படிக்கிறோம். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தி கொள்ளும் ஆட்சி மக்களாட்சி என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி, ஆபிரகாம் லிங்கன். ஒரு ஆப்ஷனே இல்லையா? சரி, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை கண்டறி. ஆப்ஷன் ஏ பாருங்க. டெமோக்ரஸி என்ற வார்த்தையானது 2 லத்தீன் வார்த்தைகளின் மூலம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா? அடுத்து பாருங்க. டெமோஸ் என்றால் மக்கள் என்று பொருள். இது தவறா சொல்லுங்க. அடுத்து பாருங்க. கிரேசியா என்றால் அதிகாரம் என்று பொருள். அடுத்து லாஸ்ட்டாக டி பாருங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரீஸ். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறுனா ஆப்ஷன் ஏ தான். ஏன் சார் ஏ தவறு அப்படின்னா லத்தீன் கிடையாது, கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற வார்த்தையானது 2 கிரேக்க வார்த்தைகளின் மூலம் பெறப்பட்டதாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். 11. எங்கள் எண்ணங்களாகவும் நீண்டகால கனவாகவும் அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது என்று முகவுரையை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும், இந்த கனவையும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இந்த கிருஷ்ணசாமியை கிருஷ்ணன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் கிருஷ்ணன் வச்சுக்க சொல்கிறேன்னா நம்ம கனவுல கிருஷ்ணன் வரார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட சின்ன சின்ன கோடு வேடு வச்சு படித்தாலே போதும், நம்மளுக்கு நீண்ட நாள் ஞாபகம் இருக்கும். பார்த்த உடனே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த கொஷின் பாருங்கள். நமது அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நமது அரசமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் எதுனா யானை தான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். 13. முன்னாடி பார்த்த கொஷினோட ரிலேட்டடாக தான் வருது. நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னமாக யானை உள்ளது, அதனால் உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னமாக யானை உள்ளது. அதனால் உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் டி, ஹெச்வி காமத். அவர் தான் அந்த கூற்றை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கொஷின் பாருங்கள், 14. முகவுரை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய முகவுரை எப்போ அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா 1947 ஜனவரி 22, ஆப்ஷன் பி. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இதுவும் ப்ரீவியஸ் கொஷின் தான். முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமா, மதம், இனம், மொழியா, ஒற்றுமை, வேற்றுமை, கலாச்சாரமா, கல்வி, நிலவருவாய், நீர்ப்பாசனமா? நமக்கு டைரெக்டாகவே தெரியும் முகவுரையில் எதற்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது மூணுத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுக்குன்னா நம்ம போன டெஸ்ட்லேயே பார்த்தோம். பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் 1789. இந்த 7, 8, 9 வந்தாலே பிரெஞ்சு புரட்சின்னு நமக்கு தெரியும். போன டெஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த புரட்சியின் போது எழுப்பப்பட்ட முழக்கங்கள் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது. அதை அப்படியே எடுத்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்போட முகப்புரையில் வச்சுருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், 16. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்தியாவை சமயசார்பு நாடாக்குகிறது. ஆப்ஷன் பி பாருங்கள், இதன் பெரும்பான்மையான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்படாதவை. சி பாருங்கள், சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்தியிலும் மாநிலத்திலும் ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏவை நல்லா கவனிங்க. இந்தியாவை சமய சார்பு நாடாக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமது அரசியலமைப்பு எந்த மதத்தையும் சார்ந்து இல்லை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவை சமய சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமய சார்பற்றன்னு வந்தால் தான் சரி. ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், இதன் பெரும்பான்மையான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் இருந்து பெறப்படாதவை, பெறப்பட்டவைன்னு வரணும். அப்போது ஆப்ஷன் பியும் தவறு. அடுத்து பாருங்கள், சி, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. ஆப்ஷன் சி கரெக்டு தான். ஆப்ஷன் டி பாருங்கள், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்தியிலும் மாநிலத்திலும் ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் டியும் சரிதான். அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4 சரி. அடுத்து 17 பாருங்கள், இது பின்தங்கிய SC ST OBC மற்றும் பெண் சமூகத்தின் முன்னேற்றம் மற்றும் சிறப்புரிமையை தடை செய்வதை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக நீதியா, அரசியல் நீதியா, பொருளாதார நீதியா, எதுவும் இல்லையா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, சமூக நீதி தான். 18 பாருங்க, ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு சுதேச அரசுக்கும் அவர்களின் மக்கள் தொகையின் அடிப்படையாக கொண்டு ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 1000க்கு ஒருவரா, 100க்கு ஒருவரா, 1 லட்சத்திற்கு ஒருவரா, 10 லட்சத்திற்கு ஒருவரா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 10 லட்சத்திற்கு ஒருவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 19. இந்திய அரசியலமைப்பு முதலாக எப்போது திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அரசியலமைப்பை முதலாக எப்போ திருத்தப்பட்டிருப்பாங்கன்னா 1951, ஆப்ஷன் பி. அடுத்தது 20 பாருங்கள், கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றிற்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. கூற்று 2 பாருங்க, இது இந்திய மக்களாட்சி முறையின் ஒரு முன்னேற்றம் ஆகும். இதில் எது சரின்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன் கூற்று 1 மட்டும்தான் சரின்னா, இது வரைக்கும் அரசியலமைப்பை திருத்தம் செய்யும் போது ஒரு திருத்தத்திற்கு கூட பொது வாக்கெடுப்பு விடலை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அது மக்களாட்சி முறையில் முன்னேற்றம் கிடையாது, பின்னடைவு. அப்போது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1 மட்டும் சரி. அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்கள், முகவுரையில் உள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி என்ற கருத்து எந்த புரட்சியில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், அதெல்லாம் பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. அதே மாதிரி முகவுரையில் உள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி
எந்த புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா ரஷ்ய புரட்சி தான். ஆப்ஷன் டி. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆப்ஷன் சி 7 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் பல வகையான சுதந்திரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வகையான சுதந்திரங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முன்னுரையில் கொடுத்துருக்கிற பல்வேறு வகையான சுதந்திரங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி தான். நடவடிக்கை அப்படிங்கிறது தான் பொருந்தாது. மற்றபடி வழிபாடு, நம்பிக்கை மற்றும் விசுவாசம், சிந்தனை மற்றும் வெளிப்பாடு இதெல்லாம் பொருந்தும். அடுத்து பாருங்கள் 24வது கொஷின். 1967இல் அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் 8வது அட்டவணையில் புதிதாக சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1967 சிந்தி மொழி தான் சேர்க்கப்பட்டிருக்கும். இது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்குன்னா 21வது சட்டத்திருத்தத்தின் படி சேர்க்கப்பட்டிருக்கும். 21வது சட்டத்திருத்தம் 1967. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான் ஆப்ஷன் பி, B.R. அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 26. பூரண சுயராஜ்யம் என்னும் தீர்மானம் எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். சென்னை, கல்கத்தா, லாகூர், நாக்பூர். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா லாகூர். ஆப்ஷன் சி. லாகூர் மாநாட்டில் தான் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 27. 27வது கொஸ்டினை பாருங்கள். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் சாதகம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. K.M. முன்சி, எர்னஸ்ட் பர்கர், M. இதயதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகவுரையை அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, K.M. முன்சி. இப்போது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா K.M. முன்சி அப்படின்னு இருக்கா, இங்கே ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, இங்கே முன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இப்போது ஜாதகம்லாம் எப்போ பார்ப்பாங்க? பொதுவாக ஜாதகம்லாம் எப்போ பார்ப்பாங்க? திருமணத்திற்கு முன், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து தானே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அதை தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகம் அப்படின்னு வந்தாலே முன், திருமணத்திற்கு முன். K.M. முன்சி அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் நமக்கு. அடுத்து 28 பாருங்கள். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்கில் அறிவிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி, கேசவானந்த பாரதி வழக்கில் தான் அறிவிச்சிருப்பாங்க. அதுவே இந்த பெருபாரி வழக்கு பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பெருபாரி வழக்கில். ஆனால் அந்த கேசவானந்த பாரதி வழக்குலையும் LIC வழக்குலையும் முகவுரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கேசவானந்த பாரதி வழக்கில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அடுத்து 29 பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டிருக்குன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். லத்தீன் மொழியில் உள்ள செகுலம் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டிருக்கும் சமய சார்பின்மை. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இனவாதமா, மதவாதமா, பிரிவினைவாதமா, சமத்துவவாதமா? 30க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, சமத்துவவாதம். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்புனா இறையாண்மை. ஆப்ஷன் சி. அடுத்து 32 பாருங்கள். பின்வரும் எந்த நாட்டு அரசமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் பெரும் பகுதி முகவுரையுடன் ஒத்துள்ளது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி, அமெரிக்கா தான். அமெரிக்காவில் உள்ள முகவுரையும் இந்தியாவில் உள்ள முகவுரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகபட்சமாக அமெரிக்காவில் உள்ளது போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். வழக்குகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். பெருவாரி வழக்கு எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. பெருவாரி வழக்கு 1960 தான், நேருக்கு நேராக தான் இருக்குது. கேசவானந்த பாரதி வழக்கு
அது 1973 தான். எல்ஐசி வழக்கு 1995. அடுத்து மினர்வா மில் வழக்கு 1980. ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேருக்கு நேராகவே கொடுத்துருக்குறோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ரெண்டும். முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கும், இது பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்தது 34வது கொஷின் பாருங்கள். முகவுரையானது அரசியலமைப்பின் மிக முக்கியமான பகுதி. முகவுரையானது அரசியலமைப்பின் ஆன்மா. முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல். முகவுரை அரசியலமைப்பின் நகைப்பெட்டி. முகவுரை அரசியலமைப்பின் மதிப்பினை உணர்த்தும் அளவுகோல் என முகவுரையை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரையை பற்றி இத்தனை கூற்றுகளை சொன்னது யார்னா ஆப்ஷன் சி, பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கணக்கில் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து 35 பாருங்கள். தொடக்கத்தில் இவற்றை நம் அரசியலமைப்பு கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை விதிகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் தொடக்கத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. 395 விதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் தொடக்கத்தில் இருந்தது. நம்ம அரசியலமைப்பை உருவாக்கும் போது தொடக்கத்தில் இருந்தது இதுதான். 395 விதிகளும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இருந்தது. அடுத்து 36வது கொஷின் பாருங்கள். பின்வரும் எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னா சமயச்சார்பின்மை தான். மற்ற 3த்தையும் பாருங்கள், கலாச்சாரம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும், மொழியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். சமயச்சார்பின்மை ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள் 37. உலகில் எந்த நாட்டு அரசியலமைப்பில் மட்டுமே உள்ளாட்சி அரசாங்கம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம நாட்டில் மட்டும்தான் காணப்படுது. ஆப்ஷன் டி, இந்தியா. உள்ளாட்சி அரசாங்கத்தை குறிப்பிட்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது நம்ம அரசியலமைப்பு தான். அடுத்த கொஷின் பாருங்கள் 38 பாருங்கள். பிற நாடுகளின் அரசியலமைப்புகளின் குருட்டு நகலை உருவாக்கும் குற்றச்சாட்டு அரசியலமைப்பின் போது ஆய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று நான் நம்புகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம அரசியலமைப்பு உருவாக்கின அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர், அவருடைய கூற்று தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 39. எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. நமது அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக 60 நாடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள் 40. இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய கடைசி சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன டெஸ்ட்டில் பார்த்தோம், இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய முதல் சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம். 1773 பட்டய சட்டம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். வாரன் ஹேஸ்டிங் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இங்கிலாந்து அரசு இயற்றிய நிர்வாகத்திற்காக இயற்றிய கடைசி சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, இந்திய அரசு சட்டம் 1935. இதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, நமது அரசியலமைப்பை உருவாக்கும் போது அதிகப்படியான விஷயங்களை இந்த இந்திய அரசு சட்டம் 35 தான் எடுத்திருக்காங்க. அதனால் இதற்கு நிறைய விமர்சனங்கள் கூட இருக்குது. 1935 சட்டத்தை அப்படியே தூக்கி நம்ம அரசியலமைப்பாக மாற்றிட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது முகவுரையோட கடைசி வரினா ஆப்ஷன் ஏ தான். அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இங்கே பாருங்கள், அபகரித்து அப்படியே எங்களுக்கானதாக மாற்றியுள்ளோம் இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 42வது கொஷின் பாருங்கள். பின்வரும் முக்கிய அம்சங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரிதான், முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்திய உறுப்பினராக நியமிக்கப்பட்டனர். ஆப்ஷன் பியும் சரிதான். சி பாருங்கள், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என மிண்டோ அறியப்படுகிறார்.
ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். அடுத்தது டி பாருங்கள். 1892இல் நேரடி தேர்தலும் 1909இல் மறைமுகத் தேர்தலும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. ஏன் தவறுனா 1892இல் மறைமுகத் தேர்தலும் 1909இல் நேரடி தேர்தலும் நடைபெற்றிருக்கும். அதை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி தான் தவறு. 42க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கையெழுத்திட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பாங்க. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கூட்டத்தில் இந்தியாவின் தேசிய பாடலாக வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதமான ஜனகணமன பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கூட்டத்தில்னா இறுதி கூட்டத்தில் தான். ஆப்ஷன் பி. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பாலிட்டிலே படிச்சிருப்போம். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். ஆப்ஷன் சி. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எதுனா ரோம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் 47. 1935 இந்திய அரசு சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆளுநர் முறை கூட்டாட்சி முறை. பி பாருங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். சி பாருங்கள் நீதித்துறை நெருக்கடி நிலை. டி மட்டும்தான் கிடையாது. ஆளுநர் முறை இருக்கும், கூட்டாட்சி முறையும் இருக்கும், அரசு பணியாளர் தேர்வாணையங்களும் 1935 தான் எடுக்கப்பட்டிருக்கும், நீதித்துறையும் அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும், நெருக்கடி நிலையும் அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். பாராளுமன்ற அரசாங்க முறை அது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ. ஹெரோடோடஸ் என்பவர் தான் முதலில் மக்களாட்சி என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 49 பாருங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் 26/1/1950 நடைமுறைக்கு வந்தது. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்திய குடியரசு நாடானது கவர்னர் ஜெனரல் பதவிக்கு பதிலாக குடியரசுத் தலைவர் பதவி ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரிதான். நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை குடியரசுத் தலைவர் பதவியாக மாற்றப்பட்டது. அதுவும் உண்மைதான். அப்போது 2 கூற்றும் சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்கள். 50வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் நம் நாட்டிற்கு தேவையான கூற்றுகளை எதிலிருந்து அதிகமாக எடுத்துள்ளார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இடையில. 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். இதிலிருந்து தான் அதிகமான கூற்றுகளை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஒவ்வொரு தேர்வையும் நல்லா கவனத்தோடு எழுதுங்க. நமக்கு நேரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. நம்ம எவ்வளோ தான் கனவு கண்டு வச்சுருந்தாலும் கற்பனை பண்ணி வச்சுருந்தாலும் நிஜத்தில் அதை செயல் வடிவமாக கொண்டு வரதுல தான் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கு. அதனால் ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கானது, நம்மளுடைய வெற்றிக்கானது, நம்மளுடைய வாழ்வுக்கானது அப்படின்னு நினச்சிட்டு நேரத்தை வீணாக செலவழிக்காமல் தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.